பூரி கூட சாப்பிட்ற வெஜிடபிள் குருமா பண்ணிக்கலாம். அதுக்கு வெங்காயத்தை மிக்சியில் கொஞ்சம் ஓட்டி எண்ணெய் வச்சு அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் ஓட்டி வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், இதையும் கூட பச்சை பட்டாணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காயும் ஒரு 10 முந்திரியும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சிருக்க அந்த தேங்காய் பாலை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காயும் முந்திரியும் அரைச்சதை இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாண்டா வெஜிடபிள் குருமா. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கேன்டா. பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு குருமாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பூரி குருமா. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.